இன்னைக்கு பஞ்சமி திதி, அதாவது திதிகள்ல 5வது திதியாக வர்றதுதான் பஞ்சமி திதி. இது வாராகி அம்மனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாகும். பஞ்சமி திதியில வாராகிய வழிபட்டா எதிரிகள் தொல்லை விலகிரும், கடன் தொல்லை நீங்கிரும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் விலகி ஓடிடும். வாராகி அன்னையுடைய பாதங்களை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா நம்மளோட துயரங்களை எல்லாம் விரட்டி வெற்றி மகிழ்ச்சி எல்லாத்தையும் நமக்கு வாராகி தேவி அருள்வாள். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமி திதியை விட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிக மிக விசேஷமானதாகும். அதனால இன்னைக்கு எல்லாரும் வாராகி தேவியை வழிபட்டு எல்லா பலன்களையும் பெறுங்க. வாராகி பிறந்த கதையை கூறுகிறேன். இந்த வருடம் பஞ்சமி திதி என்னைக்கெல்லாம் வருதுன்னு ஒரு லிஸ்ட்டு தந்திருக்கிறேன், பாருங்க. வாராகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சும்பன் விசும்பன் என்ற 2 அரக்கர்கள் தங்களுக்கு கருவில் உருவாகாத கன்னியர்களால் தான் அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் பெற்றனர். அவர்களுடைய கொடுமையை அடக்க பார்வதி தேவி 7 கன்னியர்களை தோற்றுவித்தார். அந்த சப்த கன்னியர்களில் 5வது கன்னிகை தான் வராகி அம்மன். பன்றியின் முகமும் 8 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கலப்பை, உலக்கை, வாள், அங்குசம், கேடயம், அரிவாள் போன்ற ஆயுதங்களை கையில் ஏந்தியவள். விவசாயம் செழிக்க உதவும் தாய் இவள். எதிரிகளை அழிப்பவள் இவள். நமக்கு எதிரி தொல்லைகளை போக்கித் தரும் தாய் இவள். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வம் வராகி அம்மன் தான். போருக்கு கிளம்பும் முன்பு வராகியை வழிபட்டு செல்வாராம், வெற்றியும் அடைவார். தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. வாராகி தேவியின் 12 திருநாமங்கள். ஓம் பஞ்சமியை நமக, ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் சங்கேதாய நமக, ஓம் சமய சங்கேதாய நமக, ஓம் சமயேஸ்வரியை நமக, ஓம் போத்ரிணியை நமக, ஓம் அரிக்னியை நமக, ஓம் ஆக்ஞா சக்ரேஸ்வரியை நமக, ஓம் தண்டநாதாய நமக, ஓம் மகாசேனாய நமக. வாராகி தேவி விவசாயிகளுக்கு அருள் புரியும் அற்புதமான தேவி. ஆடி மாதம் தொடங்கிவிட்டால் விவசாயம் செய்ய தொடங்கி விடுவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆடி வருவதற்கு முன் ஆனி மாதத்தில் நாம் வாராகி தேவியை 9 நாட்கள் வழிபட வேண்டும். இதை வைத்து சர்க்கரை பொங்கலோ மாதுளம்பழமோ வேர்க்கடலையோ எது வேண்டுமானாலும் வைக்கலாம். வைத்து பூஜை செய்து வாராகி அம்மனின் 12 நாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது உறுதி. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.